நல்லது ரசிகர்களே, நாங்கள் திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பகுதி எனக்கும் ஒரு ஆர்வத்தை தருகின்ற ஒரு பகுதியாக தந்திருக்குது என்றால், எங்களை சூழ இருக்கின்ற இந்த வளிமண்டலத்தினுடைய வளியினுடைய தரம் எவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்கிறது, இதுக்கு பின்னுக்கு இருக்கின்ற நிறைய விடயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் அடுத்து பேச இருக்கின்றோம். அந்த வகையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கீழ் வழித்தரம் ஒலி மற்றும் அதிர்வு கண்காணிப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் எல்சி ஆனந்த் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதனோடு தொடர்பட்ட செயற்திட்டங்கள், இந்த வழியினுடைய தரம் தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு வழங்குவதற்காக அவர் இணைந்திருக்கிறார். பொதுவாக ஒரு பேசப்படாத ஒரு பகுதியாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இது காணப்படுகின்றது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவரை நாங்கள் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்தில் நான் உங்களிடம் கேட்க வேண்டும், இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய நிறுவனம். மத்திய சுற்றாடல் அதிகார சபை இலங்கையின் சுற்றாடலை முகாமைத்துவம் செய்கின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் கீழ் இந்த தொழில்நுட்ப பகுதியின் கீழ் 4 பிரிவுகள் காணப்படுகின்றது. முதலாவது சுற்றாடல் பாதுகாப்பு, இரண்டாவது சுற்றாடல் விழிப்புணர்வு மற்றும் கல்வி விழிப்புணர்வு பிரிவு, மற்றும் சுற்றாடல் முகாமைத்துவம் மதிப்பீட்டு பிரிவு, கழிவு முகாமைத்துவ பிரிவு. 4 தொழில்நுட்ப பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த 4 தொழில்நுட்ப பிரிவுகளிலும் சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவின் கீழ் 3 உபபிரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று சுற்றாடல் மாசு கட்டுப்பாட்டு பிரிவு, மற்றது வழி முகாமைத்துவ தர பிரிவு, மற்றும் நீர் முகாமைத்துவ பிரிவு. இதில் நாங்கள் இன்று முக்கியமாக வழித்தர முகாமைத்துவம் பற்றிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்போ வழித்தர முகாமைத்துவம் என்ற எண்ணம், அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருது? வழித்தர முகாமைத்துவம் என்பது எங்கள் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வழியின் தரத்தை பேணுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது வழித்தர முகாமைத்துவம். இந்த வழியின் தரமானது வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கூறுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வழியின் தரம் தீர்மானிக்கப்படுகின்றது. குறிப்பாக வழியானது பல்வேறு மாசுபாடுகளால் பாதிக்கப்படும் தன்மை, அதாவது வழியின் தரம் பாதிக்கப்படும் தன்மை காணப்படுகின்றது. வழி முகாமைத்துவம் செய்ய வேண்டியது, அதாவது சுத்தமான காற்றை சுவாசிப்பது அனைத்து உயிரினங்களுக்கும், மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு அடிப்படை உரிமை. அவர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வேறு எவற்றிலுமிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். வெள்ளம் வருகுது, நீர் வருகுது, சூறாவளி வருகுது என்றால் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் வழியை நாங்கள் இந்த மூடிய அறைக்குள் இருந்தால் கூட நாங்கள் வழியை சுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ வழியின் சுத்தமான தூய்மையான வழி எங்கள் அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாது. அந்த வகையிலே இந்த வழியில காணப்படுகின்ற இந்த மாசுக்கள் இந்த தரத்தை பாதிக்கின்றது. குறிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வழியில நுண்துகள்கள், அதாவது பார்ட்டிகுலர் மேட்டர் என்று சொல்றது டஸ்ட், அதாவது மிக நுண்துகள்கள், மிகவும் 2.5 மைக்ரோமீட்டர் அளவை மிக நுண்ணிய நுண்துகள்கள் எங்களுடைய நுரையீரலின் அடிப்பகுதி வரை செல்லக்கூடிய, கண் பார்வைக்கு புலப்படாது, மிகவும் நுண்ணியமானவை. இந்த நுண்துகள்கள் அதாவது இந்த நுண்துகள்களில் 2.5 மைக்ரோமீட்டருக்கு உட்பட்ட நுண்துகள்கள் வழியின் தரத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றுகின்றன. வழி மாசாக்கிகள் பற்றி நாங்கள் கதைக்கிற போது என்னென்ன விஷயங்கள் வருது? வழி மாசாக்கியில் இந்த முக்கியமான இப்போ சொன்னது மாதிரி நுண்துகள்கள் மிக முக்கிய பங்களிப்பை வகிக்குது இந்த வழியை மாசுபடுத்துறதுல. இந்த நுண்துகளில் 2.5 மைக்ரோமீட்டருக்கு உட்பட்ட நுண்துகள்கள் முதன்மை வழி மாசாக்கியாக காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக 10 மைக்ரோமீட்டருக்கு உட்பட்டது அதைவிட ஏனைய வழி மாசு கூறுகள், அதாவது கந்தக வீரோக்சைட், நைதரசன் ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, அதாவது கார்பன் மோனோஆக்சைடு, அதே மாதிரி நிலத்தடி ஓசோன், இவ்வளவு கூறுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் வழியின் தரமானது தீர்மானிக்கப்படுது. இந்த மாசாக்கிகள் அளவு அதிகரிக்கும் போது வழி மாசடையும் தன்மையை கொண்டிருக்கின்றது. அப்போ வழித்தரத்தை பேணுவதற்கு நடைமுறையில் உள்ள
ஒழுங்கு விதிகள்னு சொன்னால் என்ன ஒழுங்கு விதிகள் சொல்லலாம்? இலங்கையை பொறுத்தவரையிலே தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழே இந்த ஒழுங்கு விதிகள், அதாவது வர்த்தகமானி ஊடாக இந்த ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன, நடைமுறைப்படுத்தப்படுகின்றன, அமுல்படுத்தப்படுகின்றன. இந்த ஒழுங்கு விதிகளில் வந்து வழியின் தரத்தை தீர்மானிக்கிற ஒழுங்கு விதிகள் வந்து முக்கியமாக வந்து எங்களோட சுற்றுப்புற சூழல், சுற்றுப்புற வழியின் தரநிலைகள் வந்து ஒரு வர்த்தகமானியூடாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வழியின் கூறுகள், நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த கூறுகள் என்ன தரநிலைகள், வரம்பைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எங்களுடைய வழி வந்து தூய்மையான வழியாக காணப்படும். அதை விட அதிகரிக்கும் போது வழி மாசடைகின்றது. இதை விட ஏனைய வாகனங்களின் வெளியீடுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த இறக்குமதி தரநிலைகளை கட்டுப்படுத்துவதற்குமான ஒரு வர்த்தகமானி ஒழுங்கு விதி இருக்குது. இதை விட எங்கள் தொழிற்சாலைகள், குறிப்பாக இலங்கையில் காணப்படுகின்ற இந்த தேசிய சுற்றாடல் சட்டத்தின் கீழே வர்த்தகமானியில் விதந்துரைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. இவற்றிலிருந்து வெளியேறும் வழி மாசாக்கிகளை கட்டுப்படுத்துவதற்கு, அதை ஒரு தரநிலைகளுக்கு உட்படுத்தி வைக்கிறதுக்குரிய வர்த்தகமானி அறிவித்து இன்னென்ன தரநிலைகளில் அதிலிருந்து வெளியேறுற வழி மாசாக்கிகள் காணப்பட வேண்டும் என்ற தரநிலைகள் இந்த சட்டத்திட்டத்தில் உள்வழங்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் வந்து பரிசீலிக்கப்படுகின்றதா? பரிசீலிக்கப்படுகின்றன. அதை அடுத்த இதில் உங்களுக்கு வழங்கப்படுத்துகின்றேன். அதை விட அடுத்ததாக வந்து மிக முக்கியமாக இலங்கையிலே இப்போ தற்போது காணப்படுகின்ற பிரச்சனை கழிவு முகாமைத்துவம். இந்த கழிவு முகாமைத்துவத்தின் கீழே இந்த கழிவுகளை எரிப்பது இலங்கையிலே சாதாரணமாக நடைபெறுகின்ற கிராமப்புறங்கள் எல்லாம் மிக அண்மையிலே நான் ஒரு கலந்துரையாடலே பங்கு பெற்றி இருக்கும் போது அந்த பங்கு பெற்றவர்களும் கேட்டேன், இன்று காலை எத்தனை பேர் இதில் உங்களுடைய குப்பைகளை கூட்டி வீடுகளில் எரித்து விடுவார்கள். அதில் அநேகமானவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி காண்பித்தார்கள். அவ்வாறான நிலைமை வந்து இந்த வழி மாசாக்கிகளை வெளியிடுறதுக்கு இந்த கழிவுகளை எரிப்பது வந்து மிக முக்கியமாக இலங்கையில் காணப்படும். அடையக்கூடிய கழிவுகளை கூட வீட்டில் புதைக்காம எரிக்கிறோம். அதுல வந்து பொலித்தீன், பிளாஸ்டிக்கள் உட்பட சேர்ந்து எரிக்கப்படும் தன்மை காணப்படுகிறது. பொருட்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு குப்பைகளை, அதாவது கழிவுகளை, பொலித்தீன், பிளாஸ்டிக் உட்பட கழிவுகளை எரித்தல் வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது வர்த்தகமானி அறிவித்தல் ஊடாக. இவையும் வந்து வழியை தரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டம். எனவே வழியினுடைய தரத்தை மேம்படுத்துவது மக்கள் உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஏன்னா பாடசாலைகளாக கூட இருக்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அநேகமான பாடசாலைகளில் இப்போது குப்பைகளை கூட்டி எரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உக்குள் குப்பைகளை நீங்கள் புதைக்கலாம். அதே போல் உக்குள் அடையாத 3R கன்செப்ட் இருக்குது. அந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற முறையை பயன்படுத்தி அந்த நடைமுறையை கொண்டாடுகிற போது நாங்கள் ஒரு ஆரோக்கியமான, ஒரு தூய்மையான வழியை சுவாசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். வழித்தரத்தை பேணுவதற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயற்திட்டங்கள் பற்றி நாங்கள் பேசுவோம். என்ன வகையான செயற்திட்டங்கள் இருக்குது? வழியானது இலங்கையின் வழித்தரத்தை கண்காணிக்கின்ற பொறுப்பு வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு இருக்கு. வழி என்ன நிலைமையில் காணப்படுகின்றது, தரம் என்ன நிலையில் காணப்படுகின்றது, இதற்காக வழியின் தரத்தை கண்காணிக்கும் செயல்முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இலங்கையிலே வந்து நிகழ்நிலை வழி தர கண்காணிப்பு நிலையங்கள் 2 காணப்படுகின்றன. அதாவது அந்த வழியின் தரத்தின் கூறுகள் அனைத்தையும் எங்களோட வர்த்தகமானியில் விதந்துரைக்கப்பட்ட நடைமுறைக்கு அமைவாக கண்காணிக்கின்ற தர நிலையங்கள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து கொழும்புல பத்திரமுல்லையில் காணப்படுகின்றது, அடுத்தது கண்டியில் காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக நுண்ணுணனிகள், அதாவது மைக்ரோ சென்சர்ஸ் ஊடாக இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் வழியின் தரமானது கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதாவது ஆன்லைனிலே தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த கண்காணிப்பின் ஊடாக ஏற்படுகின்ற நிலைமைகளை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு மத்திய சுற்றாடல் சபைக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இதை கண்காணிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாகவும் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலே இதை மாதிரி வெவ்வேறு நிலையங்களையும்
நுண்ணுணரிகளையும் அமைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய சுற்றாடல் அதிகார சபை மேற்கொண்டு வருகின்றோம். இவ்வாறு நீங்கள் கண்காணிக்கிற நேரத்தில் வழியினுடைய மாசு அதிகமாக இருந்தால் அதற்கான தீர்வுகளாக நீங்கள் எதுவும் செய்கின்றீர்கள்? அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் மிக அருமையான கேள்வி இந்த கேள்வி. ஏனென்றால் தற்போது இந்த நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக வருகின்ற மாதம் அதாவது ஒரு மென்பொருள் ஒன்றை அறிமுகம் செய்ய இருக்கின்றது. இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான படிக்கல்லாக ஒரு மைக்கல்லாக இந்த வழியின் முகாமைத்துவத்தை கண்காணிப்பதற்கு ஒரு மைக்கல்லாக அமைகின்றது. இந்த வழியின் தரத்தை உடனுக்குடன் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு மென்பொருள் வருகின்ற மாதம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதற்கான நடவடிக்கைகளை மத்திய சுற்றாடல் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அடுத்த மாதம் முற்பகுதியிலே அதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் இருக்கின்றது. இந்த மென்பொருள் ஊடாக அனைத்து மக்களும் வழிகின்ற இலங்கையின் தங்களை இருக்கிற பிரதேசம் உட்பட அனைத்து பிரதேசங்களின் வழியின் தரநிலைகளை உடனுக்குடன் ஆன்லைனிலே இணையதளத்தினூடாக அவர்கள் பார்வையிடலாம். இது வெதர் ரிப்போர்ட்டை பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். இது வெதர் ரிப்போர்ட் என்றாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும். இது நீங்கள் உடனே உங்களோட மொபைலில் கூட அதாவது கைத்தொலைபேசியில் கூட நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறைக்கும் இது ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கின்றது. இலங்கையை நோக்கி வருகின்ற சுற்றுலா பயணிகள் இலங்கையின் வழியின் தரத்தை கண்காணித்து அவருக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு மென்பொருளாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த வகையில் உடனுக்குடன் நீங்கள் அதை அறிந்து கொள்வதன் ஊடாக அதே நேரத்தில் இந்த மென்பொருள் ஊடாக இந்த வழியின் தரம் மாசுபடும் சந்தர்ப்பங்களில் அது சம்பந்தமான சுகாதார வழிகாட்டுகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. அதே போல் நினைக்கிறேன் இந்த வழித்தரத்தை பேணுதல் தொடர்பான விழிப்புணர்வு நாடாளு ரீதியிலே உங்களுடைய அமைச்சின் மூலமாக அல்லது உங்களுடைய அந்த பிரிவின் மூலமாக செய்யப்படுகிறதா? அதாவது வழியின் சுற்றுப்புற வழியின் தரநிலைகள் மாறுபடும் போது எவ்வாறான நிலைமைகள் ஏற்படும், அதை கட்டுப்படுத்துவதற்கு மக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் சுற்றாடல் அமைச்சுடன் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கை முழுவதும். அதே நேரத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய ஒரு பிரிவு இருக்கிறது, சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவு. அதன் கூடாக பாடசாலை மாணவர்கள் மட்டத்திலே இந்த வழியின் தரம், ஏனென்றால் இலங்கையிலே மாணவர்கள் தான் நாளைக்கு தலைவர்களாக வரப்போறார்கள். அவர்களுக்கு இந்த அறிவை வழங்குவதன் ஊடாக எதிர்கால சந்ததியில இந்த செயற்திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதையும் அவர்கள் அதை முழுமையாக பங்களிப்பு செய்வதையும் உறுதிப்படுத்துகின்றது. இதை விட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த வழியின் தரம் இன்னொன்று இன்டோர், அதாவது எங்களோட நாங்கள் உள்ளக அலுவலகங்களிலேயோ அல்லது வீடுகளிலேயோ நாங்கள் உள்ளக தரத்தை வழியின் தரத்தை நாங்கள் கண்காணித்து கொண்டு வருகின்றோம். அதை அளந்து கொண்டு வருகின்றோம். ஒரு ரிசர்ச்சாக நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். அந்த வழியின் தரம் உள்ளக வழியின் தரத்துக்கு இதுவரையும் வர்த்தகமானி பிரசுரிக்கப்படவில்லை. ஆனால் சுற்றாடல் அமைச்சினால ஒரு கைட்லைன்ஸ், அதாவது ஒழுங்கு முறை நடைமுறை வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறான நிலைமைகளிலே எங்களுடைய உள்ளக காற்றின் தரமும் இருக்க வேண்டும் என்று இவ்வாறான நடைமுறைகளை செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. இதை விட மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது இந்த வழியின் தரத்தை கண்காணிப்பதற்கும் பல்வேறு செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். அதில் ஒன்று தொழிற்சாலைகளில் வெளியேறும் கழிவு, அதாவது வாயு வெளியீடுகளை அளக்கிறது. அளந்து அதுக்குரிய தரநிலைகளுக்கு உட்பட்டு 3 விதமான வழிமுறைகள் ஊடாக அதை கட்டுப்படுத்து. ஒன்று சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை வழங்குதல், அந்த தொழிற்சாலைகளுக்கு சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை வழங்குதல். அதே நேரத்தில் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படும் போது சுற்றாடல் சிபார்ஸ் ரெக்கமெண்டேஷனை வழங்குதல். அதை விட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சுற்றாடல் தாக்க மதிப்பீடு. இவற்றின் ஊடாக இந்த வழி சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவையும் அதை கண்காணித்து அதற்கூடாக அந்த வளிமண்டலத்தை நல்ல நிலையில் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்குது. வாரண செயற்திட்டங்களை உங்களுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையினூடாக நீங்கள் செய்து வருகின்றீர்கள். நாங்கள் என்ன வகையான வழியினுடைய தரத்தை பேணுவதற்கான செயற்திட்டங்களை எங்களுடைய நாட்டுக்குள் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் எல்லை கடந்த சில மாசுகள் ஒரு பாரிய பாதிப்பை எங்களுக்கு செலுத்துகின்றது. குறிப்பாக இந்த எல்லை கடந்த வழி மாசுபாடு அது பற்றியும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும்.
எல்லை கடந்த, அதாவது டிரான்ஸ் பவுண்டரி எஃபெக்ட் என்று சொல்கிறது, எல்லை கடந்த, அதாவது இலங்கையின் வளிமண்டலத்தினுள் வேறு பிரதேசங்களில் இருந்து வருகின்ற காற்று மாசாக்கிகள் வந்து எங்களை வளிமண்டலத்தை பாதிக்கின்றது, அதாவது வளியின் தரத்தை பாதிக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டின் வளியின் தரம் தற்போது நிலைமை மிகவும் நல்ல நிலையிலே காணப்படுகின்றது. இதை தொடர்ந்து பேண வேண்டியது மக்கள் ஒவ்வொருவரையும் கடமை. ஆனால் இந்த எல்லை கடந்த வளி மாசாக்கிகள் எமது பிரதேசத்துக்கு உள்ளும்போது வளி வந்து மாசடையக்கூடிய தன்மை காணப்படும். குறிப்பாக இலங்கையிலே 2 பருவக்காற்றுகள் காணப்படுகின்றன, வட கீழ் பருவக்காற்றும் தென்மேல் பருவக்காற்று. குறிப்பாக வடகீழ் பருவக்காற்று காலங்களிலே இலங்கையின் வளியின் தரம் சில நாட்களிலே வந்து எங்களோட வரம்பை மீறி காணப்படுகின்றது. இது அவதானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதுக்கு இது மிஷட காரணங்கள் இருக்கு. ஐப்பசி தொடக்கம் மார்ச், அதாவது பங்குனி மாதம் வரையான காலப்பகுதியில் இவங்களை வடகீழ் பருவக்காற்று இலங்கை தாக்கம் செலுத்துகின்றது. அந்த காலங்களிலே சில நாட்களிலே வளியின் மண்டலத்தில் வளியின் தரம் வந்து பாதிக்கப்படக்கூடிய நன்மை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணம் என்றால் ஏனைய பிரதேசங்கள் இருக்கின்ற வளி மாசுக்கள் வந்து காற்றின் ஊடாக எமது வளிமண்டலத்துக்கு உள்வாங்கப்படுகின்றது. அதை கொண்டு வரப்படுவதனால மாசாக்கள். இது சம்பந்தமாக உலகளாவிய ரீதியிலே பல்வேறு ஐநா உட்பட நிறுவனங்கள் ஊடாக எல்லா நாடுகளையும் இணைத்து சில சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அதிலே இலங்கையும் ஒரு பங்காளியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எல்லை கடந்த மாசாக்கி தான் இலங்கையில் தற்போது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுகின்ற. குறிப்பாக நவம்பர் ஜனவரி டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே வந்து சில காலங்களிலே வந்து குறிப்பாக சூறாவளி அவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் காலத்தில் வளி மாசடை மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த இலங்கையின் வளி மாசடைதல் வந்து வழித்தர சுட்டன் ஊடாக தீர்மானிக்கப்படுகின்றது. வழித்தர சுட்டன் 50க்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்திலே எங்களோட வழி வந்து தூய்மையான வழியாகவும் மக்களுக்கு எந்த விதமான தீங்கு இல்லாத வழியாகவும் காணப்படுகின்ற. ஆனால் 50க்கு 100க்கு முறை வழித்தர சுட்டன் செல்லும் போது எங்களுக்கு ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 100க்கு மேற்படும் போது சில சென்சிட்டிவ் குரூப்னு சொல்றது, அதாவது உணர்திறன் மிக்க குரூப்கள், அதாவது வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுத்தும். 150க்கு மேற்படும் போது வழித்தர சுட்டன் அனைவருக்கும் அது பாதிப்பு ஏற்படுகின்றது. இது எங்களுடைய தரச்சுட்டன் ஊடாக தீர்மானிக்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த மென்பொருள் ஒன்றை அறிமுகப்படுத்தும் போது இந்த மக்களுக்கு இன்றைக்கு எவ்வாறான வழித்தர நிலைமை காணப்படுகின்றது, இது ஆறாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது என்ற சுகாதார வழிகாட்டு உட்பட அனைத்தும் வருகின்ற மாதம் குறிப்பாக 8ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அந்த வெளியிடுறதுக்கு அது வெளியிட்ட பிறகு மக்கள் அனைவரும் அதை அடையக்கூடிய நிலைமை காணப்படும். ஆசிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கை வழி தரத்திலே எந்த இடத்தில் இருக்கிறது? இலங்கை வந்து மிகவும் நல்ல நிலையிலே இப்பொழுது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த எல்லை கடந்த வழி மாசாக்களை தவிர மற்ற நேரங்களில், அதாவது மற்ற காலங்களிலே இலங்கையின் வழித்தரம் எமது தரநிலைக்கு, அதாவது தேசிய வரம்பு ஏற்கனவே வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட சுற்றுப்புற சூழல் வழித்தர வரம்பு நிலைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாசாக்கிகளுக்கு வரம்பு கட்டமைப்பு வரம்பு நிலை காணப்படுகின்றது. அந்த நிலைக்கு உட்பட்டு காணப்படுகின்றது. உட்பட்டு காணப்படும் சந்தர்ப்பங்களில் வந்து இந்த வழி வந்து தூய்மையான வழியாக காணப்படுகின்றது. குறிப்பாக எல்லை கடந்த சில நாட்களில் வழியின் தரம் பாதிப்படையக்கூடியது. அதை அறிவிப்பதற்குரிய நடவடிக்கை தான் தற்போது மத்திய சுகாதார நடவடிக்கை மேற்கொண்டோம். அதே நேரத்தில் கண்காணிக்கிறதுக்கும் நாங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய எதிர்கால செயற்திட்டங்கள் எதுவாக? ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த மென்பொருளை அறிமுகப்படுத்தி அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இன்று வருங்காலங்களிலே வந்து எதிர்வு கூறுறது. வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி வழியின் தரம் நாளைய நிலைமையில் இன்னமான நிலைமைகள் காணப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உலக நாடுகள் சில நாடுகளிலே வழியின் தரம் மிக மோசமாக பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களிலே மக்களை தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்துறது, அதாவது க்ளோஸ் பண்ணுறது, அல்லது மக்களை வந்து மாஸ்க் பாவிக்க சொல்றது, அவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. இலங்கையிலே அவ்வாறான நிலைமைகள் ஏற்படாட்டியும்
ஆனால் வழியின் தரத்தை பேண வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களை அனைவருக்கும் இருக்குது. மத்திய சுற்றாடல் அதிகார சபை மாத்திரம் அதில் நடைமுறைப்படுத்தினால் அதை மக்களும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டும். இப்போ மக்களுக்கு வழித்தர முகாமைத்துவம் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் மிக முக்கியமான விஷயம். இதில் ஒரு விடயம் என்னென்றால், இந்த எதிர்கால திட்டத்திலே ஒரு விடயம் குறிப்பிடணும். அதாவது வழியின் தரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களிலே என்ன மாதிரி செயற்பட வேண்டும் என்ற ரீதியான ஒரு இதுவும் உருவாக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. அதாவது கண்டிஜென்சி ஆக்ஷன் பிளான் என்ற ஒரு வருமுன் காப்போம், எவ்வாறான நிலைமை ஒன்று வரும்போது எவ்வாறான செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டும் என்று அது தொடர்புடைய நிறுவனங்கள், அதாவது அனர்த்த முகாமைத்து நிறுவனம், சுகாதார அமைச்சு, வளிமண்டல திணைக்களம், தேசிய கட்டடங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த செயற்திட்டத்தை ஆக்ஷன் பிளான், அதாவது செயற்திட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. அது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் எதிர்கால திட்டத்தில் இதன்று மக்களுக்கு கூற வேண்டிய செய்தி, குறிப்பாக எவ்வளவு சட்டத்திட்டங்கள் நாட்டில் இருந்தாலும் சட்டங்கள் மிகவும் அருமையான சட்டங்கள். எங்கள் அந்த சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் அதன் பெருவேற்றை அடையக்கூடிய இருக்கும். ஆனால் மக்கள் அதில் எவ்வாறு உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள், அவர்களின் பங்களிப்பு இல்லாமல் எத்தனை சட்டத்திட்டங்கள் வந்தாலும் நாங்கள் அந்த நிறைவை அடைய முடியாது, அந்த இலக்கை அடைய முடியாது. மக்களின் மனங்களில் மனமாற்றம் ஏற்படணும். நீங்கள் குறிப்பாக கழிவு முகாமைத்துவம், வழியை மாசாக்குற தொழிற்சாலைகளில் இருக்கின்ற தொழில் வல்லுநர்களுடைய செயற்பாடுகள் என்பவற்றின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த நிலைமையை அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லை கடந்த வழி மாசு சொல்கின்ற நேரம் வேறு நாடுகள்லேருந்து வர வழி மாசாக இருக்கலாம். எனவே இதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய சுற்றாடல் அதிகார சபையினூடாக என்ன வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க? இலங்கை ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் வழி கடந்து அல்லது எல்லை கடந்து வருகின்ற இந்த மாசுகள் மூலமாக ஒரு இலங்கைக்கு இப்போ ஒரு ஆபத்து வரலாம். எனவே இதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எதுவும் இருக்கிறதா? அதான் இது எங்கள நாட்டுக்கு வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற செயற்பாடுகள். ஆகையால் இதை பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்துவதற்கு ஐநா நிறுவனம் உட்பட பல்வேறு மீட்டிங், அதாவது கோஆர்டினேஷன் மீட்டிங், சமவாயங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் அதை கலந்துரையாடி எல்லா நாடுகளிலும் அந்த சட்டத்திட்டங்களை ஒரு கண்ட்ரி வைஸ், அதாவது சவுத் ஏசியா, அதாவது தென்னாசிய ஒருங்கிணைப்பு நாடுகள் சேர்ந்து அந்த பிரதேசத்தில் இவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்ற ரீதியில் அவைகள் அதில் இலங்கையும் பங்கு பெற்றி தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றன. இது நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் எல்லை கடந்த இதுகளையும் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக ஒரு நிலைமை காணப்படும். அதேபோல் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த வழி ஆரோக்கியம் சம்பந்தமாக அல்லது வழி தரத்தை மேம்படுத்துவது சம்பந்தமாக பாடசாலை மற்றும் பாடத்திட்டத்தின் ஊடாகவும் சில விஷயங்களை உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விடயங்கள் இப்போ பொதுவாக பொதுமக்களை எவ்வளவு தூரம் சென்றடைந்திருக்கிறது என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் கூட எனக்கு கூட ஒரு புது விஷயமாகவே இருந்தது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதன் மூலமாக இவ்வளவு பாதிப்புகள் வருமா, இதை எவ்வாறு நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம், என்னுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த வழித்தரத்தை பற்றி நாங்கள் கதைக்கின்ற போது கிராமப்புறங்களில் குறைவாக இருக்கும், சிறந்த முறையில் காணப்படும். நகரப்புறங்களில் நினைக்கிறேன் இந்த வழி மாசடைகின்ற தன்மை அதிகமாக காணப்படும் இல்லையா? கூடுதலாக நீங்கள் அவதானித்து கிராமப்புறங்களிலே வாகன பயன்பாடு மிக குறைவாக காணப்படும், நகரப்புறங்களிலே மிக அதிகமாக காணப்படும். அதை நாங்கள் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம். அதுக்காக தான் குறிப்பாக சொன்னோம், எவ்வாறான நகரங்களிலே கூடுதலாக வழி மாசடையக்கூடிய தன்மை என்றால் அந்த நகரங்களிலே கண்காணிப்புகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இப்போ அந்த நிலைமைகளை மாற்றமடையும் போது மக்களுக்கு அறிவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாற்றமடையும். சில வெளிநாடுகளிலே இவ்வாறான செயற்திட்டங்கள் மிகவும் திறமையாக செயற்படுத்தப்படுகிறார்கள். மிக அண்மையிலே ஒரு சமவாயத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடங்களிலே மக்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் நகரங்களில் இருக்கின்ற வழியின் தரத்தை. வழியின் தரம் மாசடையும் போது சில ஃபியூவல் வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மட்டும்தான் உள்ளுக்க விடுறது. அவ்வாறான செயற்பாடுகளை சில மேற்கொள்கிறார். ஆனால் இலங்கையில் அந்த நிலைமை காணப்படாட்டிலும் வருங்காலங்களில் இந்த தரத்தை நாங்கள் நல்ல நிலையை தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டிய ஒரு கடமைப்பாடு
நாங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உட்பட மக்கள் அனைவருக்கும் அந்த கடமைப்பாடு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களோட பங்களிப்பு மிக முக்கியமாக கடமை. வழித்தடத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற நேரம் ஒலி அது அதிர்வு இது பாதிப்பை ஏற்படுத்துமா? ஒலி அதாவது எங்களோட பிரிவு ஒலி அதிர்வையும் கண்காணிக்கிற ஒரு பிரிவாகத்தான் காணப்படுகின்றது. இலங்கையிலே தொழிற்சாலைகளிலே உருவாகின்ற இந்த சத்தம் ஒலியை ஒழுங்கு விதிகள் ஊடாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதாவது நகரப்புறங்களிலே அளவு மட்டத்திலேயும் கிராமப்புறங்களில் அளவு மட்டத்திலேயும் அதுவும் பகல் வேளைகளிலே எவ்வாறான அளவு மட்டங்களும் இரவு வேளைகளிலே எவ்வாறான அளவு மட்டங்களும் ஒலியாக காணப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே தொழிற்சாலைகளிலே உருவாகின்ற இந்த சப்தங்களை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய சுற்றாடல் அளவீடுகளை மேற்று கண்காணித்து அவர்களுக்குரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. சரி, மிக பயன் தரக்கூடிய தகவல்களை எங்களுக்காக வழங்கிய உங்களுக்கு விசேடமாக எங்களுடைய ரசிகர் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நேத்ரா அலைவரிசை இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நேத்ரா சந்திக்கும் நன்றியை கூறி விளைவரும். நல்ல ரசிகர்களே, இந்த 2 நேர்காணலும் உங்களுக்கு பயனுள்ள நேர்காணலாக அமைந்திருக்கும் என்ற மகிழ்ச்சியில் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த், அதேபோல தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள், ஒப்பனை கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.